ராமர் வனவாசத்துக்கு போகிறது தீர்மானம் ஆன உடனே சீதா பிராட்டி தானும் கூட வரேன்னு சொன்னாலாம். அப்போ ராமர் ஆனவருக்கு நீ வர வேண்டாம் வர வேண்டான்னாராம். எதுக்காக நீங்கள் வர வேண்டாங்கிறேளுங்கிறது எனக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டேள் புலி இருக்கும், சிங்கம் இருக்கும், பொம்மநாட்டிக்கெல்லாம் அங்கே வந்தால் சரிப்படாதுங்கிறத நீங்கள் சொல்லிட்டேள். உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிக்கல. ஆனால் எங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, அவர் நிச்சயம் உங்களை பற்றி தப்பாக நினச்சிப்பார். ஏன்னாக்க புலி சிங்கத்துக்கிட்டேருந்து கூட தான் பொண்ணை காப்பாற்ற முடியாத அளவாக ஒருத்தன் நமக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்கான்னு எங்கள் அப்பா தப்பாக நினச்சிப்பார் இல்லையா. அதுக்காக தான் சொல்கிறேன் நான் கூட வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னாலாம். இது என்னென்னா, ராமர் இருக்கிற இடம்தான் அயோத்திங்கிறத சீத்தை மனசில் வச்சுண்டு அவரோட போகணும்னு ஆசைப்பட்றா. அதுக்காக ஏதோ சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி அவருக்கு கோபத்தை ஏற்றி எப்படியாவது தன்னை கூட்டின்னு போக மாட்டாராங்கிறது அர்த்தம். ராமர் இதுக்காக கோச்சிக்கலை. ஏன் கோச்சிக்கலை அப்படின்னா, ஆம்பியாரை மொண்டாட்டி ஏறுமாறாக பேசிகிட்டே இருந்தால் வாழ்க்கை சுமூகமாக இருக்காது. யாராவது ஒருத்தர் வாழ முடிட்டு போனால் தான் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்குங்கிறத உண்மையை சொல்கிறதுக்காகத்தான் அவர் நமக்கு தெரிவிக்கிறார். வாழ்க்கை பாடம் என்னங்கிறத நமக்கு தெரிவிக்கிறார். இந்த ராமாயண கதையில் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு வாழ்க்கை நடைமுறையில் பின்பற்ற வேண்டியது இருக்குது. அதனால் புருஷா வாழ முடிட்டு போயிட்டான்னா தப்பு இல்லை. யாராவது ஒருத்தர் அடங்கி போகணுமோனோ ராமர் பேசாமல் இருந்துட்டார், அவளை கூட்டிகிட்டு போயிட்டார். நமக்கு ராமாயணம் எத்தனை பெரிய வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் சொல்கிறது தெரியுமா? நமக்கு தான் புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி போகலை.